ஹே கைஸ், ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? ஒரு மோட்டிவேஷனே இல்லைன்னு தோணுதா? ஏன்டா வாழறோம்? நம்ம லைஃபோட பர்பஸ் தான் என்ன? நம்ம நினச்சது எதுவுமே செய்ய முடியல. ஏதாவது செய்யணும்னு தோணுது, ஆனால் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல. நானும் மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்து அப்படியே ஃபுல் ஃபோக்கஸோட வெறியோட ஏதாவது பண்ணலான்னு போகிறேன். ஆனால் இந்த ஸ்பார்க் மேக்ஸிமம் ஒரு ஹால்ஃப் டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்யூஸ் போன பல்ப் மாதிரி திரும்ப ஆயிடுறேன். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா, மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் டோபமைனை ரிலீஸ் பண்ணும். அந்த டோபமைனோட எஃபெக்ட் இருக்கிற வரையும் நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த டோபமைனோட எஃபெக்ட் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பார்க்கும் போயிடும். அப்புறம் எப்போவும் போல் ரொம்ப லேசியாக எதுவும் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளை சுற்றி நிறைய டோபமைன் இன்ட்யூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா, மூவிஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு வகையான டோபமைன் ரஷ் தான். இந்த டோபமைன் செக்ரேட் ஆகுதும் நம்ம பிரைன் ரொம்பவே ஹாப்பியாக ஆக்டிவேட்டடாக ஃபீல் பண்ணும். நம்ம பிரைன் திரும்ப திரும்ப எனக்கு டோபமைன் வேணும்னு கேட்கும். ஆனால் இந்த டோபமைன் சோஷியல் மீடியா, மூவிஸ், இன்ஸ்டாகிராம், அன்வான்ட் சேட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயத்தினால நான் அதிகமாக ப்ரொவைட் பண்ண முடியும். இதனாலேயே நமக்கு படிக்கிறது, கோடிங் பண்ணுறது இந்த மாதிரியான சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போரிங்காக இருக்கும். பிகாஸ் டோபமைன் ரிலீஸ் ஆகிற லெவல் இந்த விஷயத்தில் ரொம்பவே கம்மி. பிரைன் அதிகமான டோபமைனுக்கே பழகிடுச்சு. ஸோ இந்த கம்மியான டோபமைனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னும் டோபமைன் வேணும்னா அதிகமாக செக்ரேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் இன்வால்வ் ஆகும். ஸோ திரும்ப சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், மூவிஸ், அன்வான்ட் சேட்டிங்ஸ் இந்த மாதிரி உருப்படாத வேலையை தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையானு இருக்கா? உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனோட பார்ட் 2ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.